அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். நடவு பண்ணி 60 நாளில் வந்து பூ வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ 60 நாளில் பூ வருதுன்னா எந்தளவுக்கு வந்து பெரிய செடி வந்து கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 13 மாத செடி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நடவு பண்ணி 45 நாட்களில் எந்தளவுக்கு வந்துட்டு வேரோடி கிளப்பிரிஞ்சு பூ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்தக்கூடிய புது பூக்கள், புது தளிர்கள். இதெல்லாம் வெறும் 45 நாள் தான் ஆகுது நடவு பண்ணி, மொத்தத்துக்கே 1.5 மாதம் தான் ஆகுது. 1.5 மாதத்தில் எவ்வளோ வந்து பூக்கள் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு செடிகளுக்கு பூக்கள் மட்டும் வரல, எந்தளவுக்கு வந்து பக்க கிளைகள் வந்து பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அடுக்கடுக்காக வந்து பக்க கிளைகள் பிரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த நடவு பண்ணி ஒரு 45 நாள் ஆன செடியில் குறைஞ்சது வந்து ஒரு 6 பக்க கிளைகள் வரைக்கும் பிரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7 பூக்கள் வரைக்கும் இருக்குது. இது போல் விரியற நாற்றுகளை தான் நம்ம கொடுத்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் மண்ணை பார்த்தீங்கன்னு தெரியும் எவ்வளோ வந்து களிமண் சொல்லி பாருங்கள். எல்லா நிலங்கள்லையுமே வரும். தண்ணி தேங்கக்கூடாது, போதுமான அளவுக்கு நிழல் வேணும் இருந்தால் மிளகு சாகுபடி சாத்தியம் அப்படிங்கிறத உளவி ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. இதுபோல் விரியற நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.